அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான உங்களுடைய எதிர்காலத்தினுடைய மறுபக்கம், உங்களுடைய எதிர்காலத்தின் ரகசியம் தெரிஞ்சால் 100% இல்லை 200% உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இது பார்ட் 2க்கான வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1க்கான வீடியோ நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. வீடியோவில் கொடுத்துருக்க பலன்கள் ஆண் பெண் இரு பலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மகராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாகும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்ம தொழில் ஸ்தானம் 10ஆம் இடமே உங்கள் ராசி தான். வாழ்க்கையில் கர்மஸ்தானத்தை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த மகர ராசி அன்பர்கள். அடகு வைக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும். வேலைன்ற விஷயம் இருக்குன்னா அவசியம் அவங்கானமும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வேலை இல்லாமல் சுய சம்பாத்தியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசளவிலும் சரி இல்லை சுற்றி உள்ளவர்களாலேயும் சரி சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுறதுல தடை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த மகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உதவின்னு யார் கேட்டு வந்தாலும் 5 ரூபாய் இருக்கா இல்லையா, இல்லை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு வழி இருக்கா, அந்த சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்ற எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் உதவி கேட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இக்கட்டான சூழ்நிலையும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. மகர ராசி அன்பர்களுடைய நட்பும் ஆதரவும் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையும் சரி நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறலாம். ஒருத்தவங்க சூசைட் பண்ணுற நிலைமையில் இருக்காங்கன்னா கூட மகர ராசிக்காரங்களுடைய அட்வைஸை கேட்டாங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறன்ற ஒரு விஷயத்தையே மறந்துடுவாங்க, இல்லை தள்ளி வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பேச்சு திறமை இருக்கும் இவங்கக்கிட்ட. அடுத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தவங்க மோட்டிவேஷன் பண்ணுவாங்களான்னு நம்பி ஏமாந்து போவாங்க. மகராசிக்காரங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன்னுடன் பேசும் நபர்கள், ஒரு மகராசி ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண் தன்கிட்ட க்ளோஸாக பழகுறாங்க அப்படின்னா ஏன் இவங்ககிட்ட நம்ம வாழ்க்கையில் தொடரக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க இன்னொரு ஆண் உங்ககிட்ட பேசும் பொழுது இவங்க அன்பாய் உள்ள இருக்கிறாங்களே எப்படி இவங்களா வாழ்க்கையில் தொடரக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. யார் நினச்சி பழகுறாங்களோ அவங்க தான் தொடர்ந்து ஈடுபடுவாங்க. இந்த தொடர்பு நிலைக்கணும் அப்படின்றது தனக்கான பணத்தாலையும் சரி இல்லை மனதாலையும் சரி இல்லை உடலாலையும் சரி உண்மையாக இருந்தாலும் சரி அர்ப்பணிப்பாக இருந்தாலும் சரி அனைத்தும் ஒரு நாள் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு இவங்களுடைய வலி வேதனை அதிகமாகவே இருக்கும். சமயோஜன புத்தின்றது மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே இருக்கும். ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், எது பெஸ்ட்டு, தன்னுடைய காசு எப்படி இருந்தது, ப்ரெசண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஞானம் இருந்தாலுமே சரி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்ற விஷயம் கவனமாகவே இருக்கு. ஒரு சிலரை நம்பும் பொழுது மட்டும் சில இடங்களில் தடுமாறி போவாங்க. இதுதான் இவங்க வாழ்க்கைன்ட்டு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு காவல்துறையில் இருக்காங்க, இல்லை அரசியலில் இருப்பாங்க, இல்லைன்னா எந்த ஒரு துறையில் வேலையில் இருந்தாலுமே சரி அது இனிதே திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு உடையவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன பிரச்சனையை கூட சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்கக்கிட்ட இருக்காதுன்னே சொல்லலாம். காரணம்னா இது தான் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றதுனால அது பெருசாக அவங்க அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க, பெருசாக இவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்காக இவங்க நிறைய யோசிப்பாங்களே தவிர அவங்களுக்காக பெருசாக அவங்க நிறைய யோசிக்க மாட்டாங்க. கூட இருக்கிறவங்க சாப்பிட்லன்னா கூட எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் நிறைய கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு இவங்க சாப்பாடை வாங்கிட்டு கொடுப்பாங்க, கடன் வாங்கி கூட வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அதுவே இவங்க சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா கூட பக்கத்துலேயே இருந்தால் கூட அவங்க எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. தான் உடம்பை கெடுத்துக்கக்கூடியவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க. தன் மீதான ஒரு அக்கறை இவங்ககிட்ட பெருசாக இருக்காது. அது பெருசாக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமும் ஆசைப்பட்ட உடனே இவங்களுக்கு உடனே ஈஸியாக கிடைச்சிரும். நம்ம இவ்வளோ உண்மையாக இருந்தால் முழுவதுமே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எண்ணத்தை இவங்களுக்கு வேண்டவே வேண்டாம்.
90% நீங்கள் ஒரு விஷயத்தை முடிச்சிட்டாலும் அந்த 10% உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. ஒரு நெகட்டிவாக யோசிக்கணும், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு விஷயமும் சரி இவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். எந்த ஒரு ஆசைப்பட்ட பொருளும் சரி இவங்க கிடைக்காம போகலாம் அப்படின்ற ஒரு 2 சிந்தனையோடு இருந்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ண கூட நான் 2 மணிக்கு ஆர்டர் பண்ணேன், அவன் 2:30க்கு வரணும் இல்லை 3:30க்கு வரணும், ஆனால் அந்த சாப்பாடு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற நினைப்போடு இருங்க. கண்டிப்பாக அந்த சாப்பாடுன்னு கண்டிப்பாக சந்தோஷமாக சாப்பிடுவீங்க. நான் ஆர்டர் பண்ணிட்டேன், கரெக்டாக கொடுத்த டைமுக்கு வந்துடும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு நினச்ச விஷயம் உங்களுக்கு நடக்காமல் கூட போகலாம். ஸோ அதை நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தான் உங்களுக்கு அது பாசிட்டிவாக உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சொத்து விஷயமாக இருக்கட்டும், இல்லை உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், ஏன் பெத்த தாய் தந்தையரை கூட இந்த மகராசி அன்பர்கள் மேலே ஒரு முழுமையான நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. மேபி ஒரே பிள்ளையாக மகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு 70-80% தாக்குப்பிடிக்க முடியும். இல்லை 3-4 பிள்ளைகள் இருக்குதுங்கிறப்ப மகர ராசிக்காரங்க எவ்வளோ தான் உண்மையாக இருந்தாலும் அதை விட தாண்டி 10% இன்னொரு குழந்தை மேலே தான் இவங்க பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா மகர ராசிக்காரங்க ரொம்ப பார்த்திங்கன்னா வெளிப்படையாக அந்த நேரத்தில் உடனே பேசிடுவாங்க. அதுதான் பிரச்சனையே. மனசில் என்ன தோணுதோ அது உடனே பேசிடுவாங்க. அது யாருமே அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நடித்து வாழுங்கன்னு சொல்லலை, உங்கள் இயல்பான குணத்தை இடம் பொருள் ஏவல் அப்படின்ற விஷயத்துக்குள்ளார கொஞ்சம் கடைப்பிடிச்சு நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லா இடத்துலையுமே வெளிப்படையாக இருக்காதீங்க. நல்ல ஒரு ஆளுமை திறனுடையவர்களாக இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க. நல்ல ஒரு பெரிய இடத்துல இவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னே சொல்லலாம். ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு அலுவலகத்திலையும் சரி நல்ல ஒரு உயர் பதவியில் இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இடம் பொருள் ஏவல் தெரிந்து அவங்க எந்த இடத்துல எது பேசணுமோ அதை தான் பேசணும். அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கனாலே அவங்க லைஃப்பில் ரொம்பவே பெஸ்ட்டாகவே இருக்கும். யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாமல் சுலபமாக வேலை வாங்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருக்கு ஹெட்டாக மகராசிக்காரங்க இருப்பாங்க. இவ்வளோ ஹெட்டாக இருக்கிறவங்கள அடுத்தவங்களுடைய மனநிலையை ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இந்த ஜட்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணி அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஆனால் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தனக்கு அந்த உடனேயே அந்த முக அமைப்பே பேச்சு திறமையும் வச்சு நடவடிக்கையும் வச்சுப்பே அவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நல்ல டேலண்ட்டாக இருக்கிறாங்க, அஃபிஷியலாக இவங்க டேலண்ட்டாக இருக்கிறாங்க, பர்சனலாக இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பர்சனல் லைஃப்பில் இவங்களுடைய வீக் பாயிண்ட்டு இந்த அன்பு தான். இந்த அன்புன்ற விஷயம் இவங்கள காலி பண்ணிடும். இவ்வளோ டேலண்டட் பர்சனை ஏமாந்துட்டாங்க அப்படின்ட்டு நினைக்க தரும். ஆனால் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா திருமணத்தில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஏமாந்துப்பாங்க, காதலையும் ஏமாந்து போவாங்க. அன்பு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னோட உடல் சார்ந்த விஷயத்திலும் கேர் பண்ணிக்காமல் ஏமாந்து போயிடுவாங்க. பணத்தையும் ஏமாந்து போகிறாங்க. உடன் பிறந்தவர்கள் அவங்ககிட்டையும் சொத்து விஷயத்திலும் ஏமாந்து போவாங்க. தாய் தந்தனுடைய பாசத்துக்காக சொத்தை விற்று கொடுத்துட்டு கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு மொழியில் தனித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய சொந்த பந்தங்கள் நட்புகள் இவங்களை எல்லாமே நகர்த்தி வச்சுட்டு தனித்து வாழக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. காரணம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி பார்த்தா ஏதோ இடத்துல இவங்க மனசில் பட்ட வேதனை தான். இந்த மனசில் பட்ட வேதனையை அவ்வளோ சீக்கிரம் இவங்க வெளிப்படுத்த முடியாது. ஆனால் அன்பு காயம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். ரணக்காயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய பாரங்களில் இறக்கி வச்சுருங்க. ஏன்னா உங்களால் ஒரு 10 பேர் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அந்த வீட்லேயும் சரி இல்லை அலுவலகத்துலேயும் சரி உங்களை சுற்றி உள்ளவங்க பார்த்திங்கன்னா உங்களால் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்றத பட்சத்தில் நீங்கள் வெளிப்படையாக சிரிக்காதீங்க. உள்ளுக்குள்ளார நீங்கள் மனசார சிரிக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கான நடவடிக்கையை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய விடாமுயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்பீடு இருக்கும், நிறைய ஒரு ஆழமான கருத்துக்கள் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் போராடிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா ஒரு சஜஷன் சொல்லுவாங்க உங்ககிட்ட, இது சரி வரான்னு நீங்கள் சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஆனால் 90% பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டு அது 10% யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் விட்டுட்டு வருவீங்க. அது அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக முயற்சி பண்ணுறதையும் நீங்கள் விஷயத்தை விட்டுருவீங்க. ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும், ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்ட்டு அந்த கொரியரை கூட நீங்கள் வாங்காமல் இருப்பீங்க. யாரோடைய முடிவையும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்காதீங்க. அட்வைஸ் உங்களுக்கு காதில் வாங்கிக்கோங்க, ஆனால் முடிவை மட்டும் நீங்கள் எடுங்க. ஏன்னா புதன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டினுடைய அதிபதியாக இருந்தாலுமே பாக்கிய அதிபதியும் அதே புதன் அப்படின்றதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் முயற்சி கண்டிப்பாக என்றைக்குமே வெற்றியை தான் கொடுக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆனாலுமே
நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு ராஜா. லேட்டாக வரீங்க அப்படின்றதுக்காக ஏற்றுக்காதீங்க. கண்டிப்பாக லேட்டஸ்ட்டாக தான் நீங்கள் வருவீங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.